வணக்கம். நான் மாதவரம் வழக்கறிஞர் ஏழுமலை, மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு, அந்த மாநாட்டின் வெற்றி இன்று நமது மாநிலத்தில் மட்டுமல்ல, இன்று உலகமே போற்றுகின்ற அளவிற்கு பல நாடுகளில் இந்த மரங்களின் மாநாடை பற்றி பேசி அண்ணன் செந்தமிழன் சீமானின் இந்த முன்னெடுப்புகளை எல்லாம் வெளிநாட்டு பத்திரிகைகளில் வருகின்ற அளவுக்கு இந்த மரங்களின் மாநாடை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மரம் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக இந்த மரங்களின் மாநாடை பற்றி பேசியிருக்கிறாரு. வெற்றி கழகம், விஜய் வந்து ஒரு வெற்றி கழகமாக ஒரு கழகம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த கட்சி பேர் கூட தெரில. அந்த கட்சியில் இருந்த அணில் குஞ்சுகள் இருக்கிறாங்க தெரியுமா, அவனுக்கு வந்து மரத்தை பற்றியும் தெரியாது, ஆடு மாடுகளை பற்றியும் தெரியாது, ஆற்றை பற்றியும் தெரியாது, ஏரி குளங்களை பற்றியும் தெரியாது, மலைகளை பற்றியும் தெரியாது. இதுக்கு மேலே வந்து மதுபான கடை பற்றி சுத்தமாக தெரியாது. ஏன்னா மிகப்பெரிய குடிகாரனுங்க இவனுங்க. அந்த அளவுக்கு அந்த மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 நாற்காலிகளை போட்டு எப்படி உடச்சானுன்னு தெரியும்னா, எல்லாரும் முன்னாள் நைட்லேருந்து அங்கே டேரா போட்டானுங்க. குடிக்கிறதுக்குன்னு பக்கத்தில் எங்கே சுற்று வட்டாரத்தில் எந்தெந்த மதுபான கடைகள் இருக்குதோ அந்த மதுபான கடைகள்லாம் மதுபானத்தை வந்து வாங்கிட்டு வச்சு காலையிலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வெயில் ஏற ஏற இவங்களுக்கு வந்து போதை வந்து ஏறுது. போதை ஏறி அவங்க தலைவர் பேசுறது இவங்களுக்கு புரியாமல் என்னதான் பேசுகிற நம்ம தலைவர் தெரியலையேன்ற கோபத்தில் இவனுங்க அந்த நாற்காலியெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட 20,000 நாற்காலிகள் வந்து நாசம் செய்யப்பட்டதா செய்திகள் வந்தது. அதில் நாம் இந்த பல யூடியூப்லேயும் பார்த்தோம், பல செய்திகள் ஊடக வழியாக செய்திகள்லையும் அதை பார்த்தோம். அதனால் இந்த தற்கொலைகளுக்கு இந்த நாட்டை பற்றி மண்ணை பற்றியே தெரியாது. விஜய் ஆடுற டான்ஸை பற்றி தெரியும், விஜய் வந்து சினிமாவில் என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அடி தடி என்ன சொல்கிறாரா, நம்ம தலை என்ன அடிக்கிறாரு பாருன்னு தெரியும். ஆனால் இவங்க தலை வந்து போன கடந்த காலங்களில் கருணாநிதி கிட்ட போய் அவர் காலில் எப்படி விழுந்தாருன்ற வரலாறு இந்த அணில் குஞ்சுங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போய் அவருடைய படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக வெளிவரணுன்றதுக்காக அவங்க காலில் போய் ஊந்து எப்படியாவது எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு எங்கள் அப்பாவும் அவரும் போய் காலில் ஊந்து கெஞ்சினதெல்லாம் இந்த அணில் குஞ்சுகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அணில் குஞ்சுகள் இந்த மாநாட்டை பற்றி விமர்சனம் செய்கிறாங்க. என்ன போய் சீமான் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறாரா? சீமான் மரத்துக்கிட்ட மட்டும்தான் பேசினார். இந்த நாட்டில் 15 ஆண்டு காலமாக எல்லா மனிதர்கள்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. எல்லா மனிதர்கள்கிட்ட போய் போராட்டத்தில் கலந்துன்னு இருக்கிறாரு. நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் வந்து இந்த மண்ணில் நடத்தி இருக்கிற ஒரே கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான். அதனால் வந்து கடந்த 2 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. மாடுகள் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. மலைகளில் வந்து மாடுகளை வந்து மேய்க்க அனுமதிக்கணும், மலை மாடுகளுக்காக போராடி மலை ஏறி மாடுகளை மலையில் அனுமதிக்கணும் நேரத்துக்கு நம்ம நடத்தியிருக்கிறாரு. இப்போ அதை தொடர்ச்சியாக மரங்களின் மாநாடு நடத்தினார். இந்த மரங்களின் மாநாடு மரத்தை பற்றி இவனுக்கு அதாவது இந்த சினிமா படத்தை பார்த்து விசிலைட் சாங் குடிஞ்சிக்கல்னு சொல்லுவாங்க பாரு, அந்த வகையை சார்ந்தவங்க இவனுங்க. அங்கே போட்டார், நாங்கள் சண்டை போட்டால் ஒயின் விசில் அடிப்பான்ல தவிர இவனை நாட்டை பற்றி ஒரு சிந்தனையும் கிடையாது, ஒரு இழவும் தெரியாது இவனுங்களுக்கு. அப்பேற்பட்ட தற்குறிகள் தான் இந்த நாம வெற்றி கழகத்தில் இருக்கிற தற்குறிகள். இவன் சொல்கிறான், ஏன் மரத்துக்கிட்ட போய் பேசுகிறாரான். அவருக்கு தெரியல, அவர் மேடை போட்டு வச்சிருக்கிறத மரத்தில் தான் போட்டிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற அந்த மேடையோட அமைப்பே வந்து பேசுகிறாருல, அந்த கூண்டு மரத்தில் செய்யப்பட்ட கூண்டு தான், அது மேலே தான் நின்று பேசுகிறாரு. அப்போ இவர் மரத்துக்கிட்ட போய் என்ன பேசுகிறாடி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே செய்யப்பட்டது, இது நடைமுறையில் இருக்கிறது. இப்போ நாம் பேச வருது மரங்களை வந்து எப்படி வந்து நாம் வந்து பேசி மரங்களை வந்து பேச தன்மை இருக்குதான்னு பல பேர் கேட்குறான். அப்போ அதாவது எப்பேற்பட்ட முட்டாளுங்க இருக்கிறான்றதுல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தெரியதில்லை. பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து மரத்துக்கிட்ட வந்து பேசலாம். மரத்துக்கு வந்து ஒரு மரத்தை இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த மரம் பச்சை பசையில் நல்லா வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம அந்த மரத்தை பார்த்து என்ன சொல்கிறோம், மரம் நல்லா ஜம்முன்னு இருக்குது பச்சை பசேல்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே மரம் காய்ந்து கருகி போயிட்டா சொல்கிறான், மரம் செத்து போச்சு தான் அப்படின்னு தானே சொல்கிறான். அப்போ மரம் செத்து போச்சுன்னு சொன்னால் அப்போ பசுமையாக இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன அர்த்தம், மரம் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே
என்னுடைய தகப்பனார் வந்து விவசாயம் பண்ணார். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணார். மாதவரத்தில் சுமார் 10 ஏக்கர் நிலம் வந்து விவசாயம் பண்ணார். என் தகப்பனார் வந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்துப்பார். 5:30 மணிக்கெலாம் வந்து வயலில் போய் நிற்பார். வயலில் போய் எல்லா வயலையும் சுற்றி பார்ப்பார். சுற்றி பார்த்து அந்த நம்ம விதைச்ச அந்த நெல் விதை அந்த பயிர் எப்படி வளருது அப்படின்னு பார்ப்பார். அது ஏன் பார்க்கணுன்னு எனக்கு அப்போ சொன்னார்னா, எனக்கு அப்போ வந்து 13 வயசு, 12-13 வயசு. அப்போ வந்து எனக்கு சொல்லுவார், எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், ஏய் கண்ணா, நாம் விதையை விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பயிர் வளராது, தினமும் போய் அந்த பயிரை பார்க்கணும், அந்த நெல் பயிரை பார்க்கணும், அதுக்கிட்ட நாம் வந்து பேசணும், நாம் போய் பார்த்தால் மட்டும்தான் அந்த பயிர் வந்து நல்லா செழிப்பாக வளரும். ஆஹா, நம்ம விதைச்சவரும் நம்மளை வந்து தினமும் பார்க்குறாரு அப்படின்ற பார்வையிலேயே தினந்தோறும் அப்படியே பசுமையாக வந்து வளர்ந்து வருமா. நாம் போய் பார்க்கலன்னா அந்த நெல் பயிர் கருகி போயிடும்டா. யாருமே நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நாம ஏன் வந்து இந்த மண்ணில் வளரணும், கருகி போயிடும் அப்படின்னு என் தகப்பனார் எனக்கு 12-13 வயசில் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அது எப்போ எதுக்குன்னா, அண்ணன் மரத்துக்கிட்ட போய் பேசுறாருன்னு பல தற்கொலைகள் சொல்கிறான் பார், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மரத்துக்கு வந்து பேசினால் அது காதிலே வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது ஒரு படம் ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அதில் வந்து மிருதங்க அடிக்கத்தில் ரொம்ப அவர் பெரிய வித்வான். அதே மாதிரி அந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மிருதங்கத்தை வாசிக்கிறவங்க ஒரு வாழை கொலையை காயை வந்து கட்டி வச்சுட்டு அந்த மிருதங்கத்தை வந்து அவங்க அந்த இசையை அடித்தாங்கன்னா அந்த வாழைப்பழம் அந்த இசையிலே பழுக்குமா. எப்படி? இந்த மிருதங்க இசையிலேயே அந்த வாழைப்பழம் வந்து பழுக்குமா. அப்போ அந்த வாழைப்பழத்துக்கு அந்த இசையோடைய ஞானம் வந்து அவ்வளவு இருக்குது. அது பழுக்கிற இசையை கேட்டு பழுக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த அணில் தற்கொலைகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இன்னைக்கு பல நாட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் போனீங்கன்னா எல்லாரும் அவங்க வந்து அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஏன் மரம், இந்த மரம் வந்து நான் பாதுகாக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு காட்டில் போயிட்டு நம்ம பழங்குடியின மக்கள் வளர்ந்து இருக்கிற காட்டில் போய் நம்ம அரசாங்கம் போய் அந்த மரத்தை வெட்டணும்னு போகிறான். அந்த மரத்தை வெட்ட போகும்போது அங்கே இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள்லாம் வந்து அந்த மரத்துங்களை வந்து எல்லாம் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது வந்து என் பிள்ளைங்க, என்னுடைய குழந்தைங்க, இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு. ஏய் என்னங்கடா நீங்கள் மரத்தை போய் கட்டி பிடிச்சின்னு உங்கள் குழந்தைங்கன்ற உங்கள் பிள்ளைங்கன்றீங்க, இது மரம்டா, இது அது என்னடா பேசுமாடா, இது எதனா இருக்குதான்னு கேட்குறாங்க. பேசும், இந்த மரம் பேசும், என் குழந்தைங்க எங்கள் பேச்சை கேட்டு அது வளருது அப்படின்னு அவங்க வந்து தர்க்கம் பண்ணி அந்த மரத்தை கட்டி பிடிச்சி வெட்ட விடாமல் அது போராட்டம் பண்ணி அந்த வெட்ட போனலாம் திரும்பி போகிறாங்க அரசாங்கம். அப்படி அந்த மரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்பதை பல வகையில் நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த தற்குறிகளுக்கு, இந்த விஜய் டான்ஸை பார்க்குற தற்குறிகளுக்கு இது எதுவும் தெரியாமல் மரம் பேசுமா, மரத்துக்கிட்ட போய் பேசுகிறாரு சீமானு, இவருக்கு ஏதாவது தெரியுமா? அட அறிவுகட்ட ஞானங்களா, போங்கடா, உங்களுக்கு வயசு பத்தாது, உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒன்றும் இல்லாத வயசுலேயே நீங்கள் வந்து இப்படி வந்து குதிக்கிறீங்க. இவன் கிரீஸ் தாடி வச்சு அந்த கிரீஸே வந்து உங்கள் கட்சி டவரில் வந்து தொடச்சிட்டு போய் ஏறி போகிறவனுங்க நீங்கள். என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வளர்ந்து வாங்க. என்ன முதல்ல உங்கள் தலைவரை வந்து பேச சொல்லுங்கள், உங்கள் கட்சியோட கொள்கை என்னான்னு முதல்ல பேசுங்க. என்ன பல கோடிகளை கொட்டி ஒரு மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார்னு ஒரு கருத்து கூட இல்லை. எந்த கருத்துமே மக்களுக்கு தேவையான கருத்து ஒரு கருத்துமே இல்லை. எல்லாம் வீணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க வந்தான் பாரு இவங்க கட்சிக்காரன்லாம். எல்லாரும் அவர் பேச ஆரம்பிச்சா 10 நிமிடத்தில் மொத்த பேரை எழுந்து வெளியே போக ஆரம்பிச்சு. விடுதலை பெற்ற ஒரு கூட்டம் எப்படி போகுமோ அந்த மாதிரி இந்த விட்டா போதும்டா இந்த விஜய் பேச்சை கேட்டு எங்களுக்கு நாசமாக போச்சுற எங்கள் காதல்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டு பறக்கிறானுங்க. அப்படி ஒரு தலைவரை வச்சிருக்கிற நீங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து பாருங்கள், எங்கள் அண்ணன் பேசுகிற பேச்சை கேளுங்க. அந்த பேச்சில் அங்கே உட்காந்துக்கிற மக்கள் ஒரு மக்கள் அந்த இடத்த விட்டு நகர மாட்டான். ஏன்னா அங்கே எங்கள் அண்ணன் பேசுகிற பேச்சில் 1000 கருத்துக்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த உயிரினங்களுக்காகவும் அவ்வளவு கருத்துக்களை எங்கள் அண்ணன் பேசுவார். அதனால் எங்கள் கூட்டங்களில் ஒரு ஆள் கலைய மாட்டாங்க, ஒரு நாற்காலி இது வரைக்கும் சேதம் அடைஞ்சது கிடையாது. அதையெல்லாம் நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வந்து பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கிங்கடா தற்கொலைகளான்றது தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை. அதே போல் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பள்ளி என்ற ஊரில் வந்து கப்பல் நிறுத்தத்துக்கான இதுவெல்லாம் கட்டி அங்கே பல ஆயிரக்கணக்கான வடநாட்டுக்காரர்கள் அங்கே வேலையில் அமர்த்தி வச்சுருக்கிறான். அந்த இடத்துல
அதாவது மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். வந்து கட்டியிருக்கிறது தமிழ்நாடு, அங்கே இருக்கிற இடங்களெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தது எல்லாமே தமிழ் மக்கள், இந்த மண்ணை சார்ந்த மக்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்த எடுக்கும்போது வேலை கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தா, ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அந்த இடத்தெல்லாம் எடுத்த உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே அங்கே வேலை கொடுக்காம அனைத்து வேலைகளும் வடநாட்டுக்காரனுக்கு கொடுத்தான். அங்கே என்ன வேலை கொடுத்தான்னு தெரியுமா தமிழர்களுக்கு? அங்கே கழிவறை இருக்குது பேர், அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுற வேலையை தான் நம்ம தமிழர்களுக்கு வந்து அங்கே கொடுத்தான். அப்படி அந்த இடத்துல அனைத்து வேலைகளையும் அந்த வடநாட்டுக்காரன் தான் பார்க்குறான். எதிர்பாராத விதமாக அந்த நிறுவனத்துக்கு வேலை செய்கிற அமர் பிரசாத் ஒருத்தர் வந்து அதில் வந்து ஒரு படிக்கட்டில் ஏறும்போது அவருக்கு ஒதுக்கியிருக்கிற இடம் இருப்பிடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த இருப்பிடத்தில் மேலே ஒரு முதல் மாடிக்கு போகும்போது மாடிப்படியில் ஏறும்போது அவருக்கு ஏதோ மார்வழி வந்து அவர் வந்து விழுந்து இறந்துடுறார். இது வந்து ஒரு விபத்து. ஆனால் இதை அந்த வடநாட்டுக்காரனெல்லாம் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்கே போராட்டம் நடத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறான். நாசம் பண்ணி எங்களுக்கு இறந்து போனவருக்கு வந்து உடனே வந்து நிவாரணம் கொடுக்கணும், உடனே பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கலவரம் பண்ணுறான். அங்கே நம்ம காவல்துறைக்கு தெரிய வந்து நம்ம காவல்துறையெல்லாம் அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு போகிறாங்க. போகும்போது அந்த காவல்துறையையே இந்த வடநாட்டுக்காரன்லாம் கல்லை தூக்கி எறிகிறான். கல்லை தூக்கி எரிஞ்சு யாரும் எங்கள் கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடித்து கிட்டத்தட்ட 30-40 காவலர்களுக்கு கல்லில் அடிபட்டு காயம் ஏற்பட்டது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே இன்னும் கொஞ்சம் காவல்துறை பாதுகாப்பு எல்லாரையும் வர சொல்லி அதன் பிறகு இவங்க உள்ளே வந்து முழு வீச்சோட உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்க கல் எறிஞ்சவெல்லாம் அவங்க போய் பிடிச்சி ஒரு 50 பேர் அதிலேருந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்கள காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க. மீதி பேரெல்லாம் வந்து எல்லாம் அவன் உள்ளே போயிட்டு போதுட்டு லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கேப்ல தான் கல் அடிக்கிறான். அதாவது நம்முடைய மக்கள் நல்லா சிந்திக்கணும், இது காவல்துறை நல்லா சிந்திக்கணும், இந்த தமிழ்நாடு அரசு இருக்குது இல்லையா, இந்த அரசு நல்லா சிந்திக்கணும். என்றைக்காவது ஒரு நாள், அதாவது பல பேர் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க, பல வகையில் வந்து கொலை நடந்து வந்து இறந்துருக்கிறாங்க. அப்போல்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலவரம் வந்து நடந்ததா சரித்திரமே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஜனநாயக வழியில் தான் போராடுவாங்க, ஜனநாயக வழியில் தான் போராடுவாங்க. அந்த போராட்டத்தின் வாயில அவங்களுக்கு என்ன இழப்பீடு என்னன்றதை அவங்க கேட்பாங்க, அதை பெறுவாங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படி இதுவரையும் நடந்துட்டு வருது. இது காவல்துறைக்கே நல்லா தெரியும். ஆனால் இன்று வடநாட்டில் எப்படி நடக்குமோ அதே போல் இன்று தமிழ்நாட்டில் நேற்று நடந்த கலவரம் மிகப்பெரிய கலவரமாக நடந்து காவல்துறைக்கு சவால் விடுகிற அளவிற்கு இந்த வடநாட்டுக்காரர்கள் காவல்துறையை தாக்கியிருக்கிறாங்க. இது முதல் முறையில் இதே போல் திருப்பூரில் நடந்தது. திருப்பூரில் எல்லாம் அவனுங்க வந்து தாக்கும்போது காவல்துறை சார்ந்தவங்க போகிறாங்க. போனவுடனே அவனுங்க எல்லாம் வந்து தடி எடுத்து தாக்குறானுங்க. தடி எடுத்து தாக்கு மாறேன்றானுங்க, மாறி அடிக்கிறானுங்க. அங்கே போலீஸ் வந்து ஓடுறாங்க, விட்டா போதுனான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போது எங்கேயாவது நம்ம தமிழ் மக்கள் அது மாதிரி காவல்துறையை தாக்கியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான மக்கள், இது வரைக்கும் எங்கேயுமே அது போல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து காவல்துறையை திருப்பி தாக்கினதா எந்த சரித்திரமும் இல்லை, எந்த வரலாறும் இல்லை. இதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் 15 ஆண்டு காலமாக சொல்கிறாரு. டேய், வடநாட்டுக்காரன்லாம் இங்கே வரான், பல கோடி, இன்னைக்கு 2.5 கோடி பேர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு உள்ள வந்துட்டான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே சென்னை ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறான். என்ன எல்லாம் இறங்கி தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது, எங்கெங்கன்னா வேலை வாய்ப்பு, எல்லா இடத்தையும் போய் அவன் வந்து எல்லாம் சேர்ந்துட்டான். நாளைக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு அரசு இதுக்காக தான் நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய சொல்லிடுறோம், அங்கேருந்து வருபவர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பல முறை இந்த அரசாங்கத்தை சொல்லியிருக்கிறோம். இன்னர் பர்மிட்டை கொடுக்கணும், உள்நுழைவு அனுமதி அப்படி கொடுத்து அவங்கள வந்து யார் யார் எங்கிருந்து வரான், எந்த விலாசத்துலேருந்து வரான், எவ்வளோ நாள் இங்கே தங்குறான் என்ற விசாரணையெல்லாம் பண்ணி அவனுடைய வரலாறெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு சொல்லிட்டு வருது. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு அதை காதிலே வாங்கலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேருக்கு வந்து ஓட்டு உரிமை வந்து கொடுக்க போகிறான். எத்தனை லட்சம் பேருக்கு?
30 லட்சம் பேருக்கு 40 லட்சம் பேருக்கு வந்து ஓட்டுரிமை வந்து இன்னைக்கு வந்து கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராகிடுச்சு. அப்போ இந்த 30 லட்சம் பேர் யாருக்கு வாக்களிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பிஜேபிக்கு தான் வாக்களிப்பான். யாராவது திமுகவுக்கு வாக்களிப்பானா? இல்லை அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பானா? இல்லை இருக்கிற திராவிட கட்சியில் மற்ற யாருக்காவது வாக்களிப்பானா? இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பானா? யாருக்கும் வாக்களிக்க மாட்டான். அவன் பாரதிய ஜனதா பிஜேபிக்கு தான் வாக்களிப்பான். அப்போ இந்த நாட்டு அரசியல் தீர்மானிக்க போறது நாம இல்லை, இனி வருங்காலங்களில் இந்த வடநாட்டுக்காரன் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறான் என்கிற விஷயத்தை இந்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற எந்த கட்சியும் அதை பத்தி பேச மாட்டான். ஏன் இப்போ வந்து விஜய் தற்கூரி விஜய் இருக்கிறான் பார், இவன் பேசணும்னா இவனுக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு இடமும் தெரியாத ஒரு தலைவன் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னா அது இந்த தற்கூரி விஜய் தான். மிகப்பெரிய கோமாளிகள் கூட்டத்தை வச்சுன்னு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறான். மக்கள் சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் யாரு, இதையெல்லாம் 15 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக எப்படி வந்து செந்தமிழன் சீமான் வந்து போராடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அதனுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. எங்கே போராட்டம் நடந்தாலும் இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா மக்கள் ஐயோ சீமானை வர சொல்லுங்கன்னு கூப்பிடுறது யாருக்கு நோக்கி கூப்பிடுறாங்கன்னா திமுகவோ அண்ணா திமுகவோ மற்ற திராவிட கட்சிகளையோ விஜயே இல்லை, சீமானை நாம் தமிழர் கட்சியை தான் இன்னைக்கு கூப்பிடுறான். எங்கே போராட்டம் நடந்தாலும் சீமானை கூப்பிடுங்க அப்படின்ற குரல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி ஒலிக்குது. அதனால மக்கள் வந்து சிந்திக்கணும். சிந்திச்சு வருங்காலத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வருங்கால தலைமுறை பிள்ளைகளை காப்பாற்றிங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இல்லைன்னா எல்லா வடநாட்டுக்காரரும் நம்ம தலையை முழக்க அரைச்சிட்டு போயிடுவாங்க.